சரி வாங்க நம்ம வந்து இன்னொரு கதை பேசுவோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்னொரு கதை. திடீர்னு என் தம்பி வந்து பெட்ரோல் பங்க் வந்து ஸ்ட்ரைக்கா, பெட்ரோல்லாம் காலி ஆயிடுச்சான். ரமேஷ்லாம் போயிட்டு பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு பெட்ரோல் வாங்கி வந்துட்டான், நீ போய் வாங்கி வந்துரு அப்படி சொல்லிட்டு சொன்னானா. நான் என்ன பண்ணேன், குருக்கு கால் பண்ணலாம் சொல்லிட்டு கால் பண்ணால் அவன் நம்பரே என்கிட்ட காணும். அவன் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். திடீர்னு என் ஃபோன் வந்து மக்கட் பண்ணுது. அப்படி இல்லைன்னா நானே டெலீட் பண்ணிட்டேனான்னு தெரியல. ஏன்னா குருவுக்கும் எனக்கும் வாய்க்கா வரப்பு தகராறுலாம் இல்லை. அவன் சமீப காலங்களில் என்ன பண்ணிடுறான், நாய்க்குட்டி ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா எனக்கு ஃபோன் கால் பண்ணி, அக்கா இங்கே நாய் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குக்கா அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா, எனக்கு மனசு கேட்காம நானும் போய் அந்த நாயை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த நாயை எடுத்துகிட்டு வர்றதுனால எனக்கும் கொஞ்சம் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் மெனி ப்ராப்ளம்ஸ் அண்டு மணி ப்ராப்ளம், முக்கியமாக மணி ப்ராப்ளம் தான். அதனால் எப்படி இருந்தாலும் அவனுக்கு மனசு கேட்காது நாயை பார்த்தா. அதே மாதிரி அவன் ஒரு தகவல் சொன்னானா எனக்கும் மனசு கேட்காது. அது கேட்காம நானும் போய் அதை எடுத்துகிட்டு வருவேன். அதை எடுத்துகிட்டு வந்த பிற்பாடு அதை தங்க வைக்கிறதுக்கு கேஜ் வேணும். என்கிட்ட கேஜ் இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு ரைஸ் வேணும். இப்போ வந்து ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அதுக்கு சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு சேல்ரி கொடுக்கணும். அதுக்கும் பணம் இல்லை. அலமேல அம்மாவுக்கிட்டையும் என் தம்பிக்கிட்டையும் நானே என்ன பண்ணுறேன், பொறுங்க டொனேஷன் வந்ததும் கொடுக்குறேன் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் நான். ஆனால் எப்போ டொனேஷன் வரும்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. சரியா, இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். அது டொனேஷன் வரலினாலும் எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி கொடுப்பேன். பட் இந்த மாதம் என்ன ஆச்சுன்னா, என் வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு, என்னோட வீகோ. அதுக்கு வந்து 8160 ரூபாய் பில்லு போட்டார் காதர் பாய். அப்பவும் வந்து அந்த வீகோவோட லாக் வந்து அவர் சரி பண்ணி தரல. அதனால் என்ன ஆச்சுன்னா, என்னால் எங்கேயும் ரோட்டில் போய் தைரியமாக நிற்க முடியல. எங்கே கீழே வண்டி மூவ் ஆகி கீழே விழுந்துருவானோ அப்படிங்கிற அந்த பயத்தினால நான் எங்கேயும் ரோட்டுக்கெல்லாம் போகாமல் வீட்டிலேயே அடக்க ஒடுக்கமாக நல்ல பிள்ளையாக இருக்கிறேன். அப்படி நல்ல பிள்ளையாக இருப்பவகிட்ட தான் வந்து என் தம்பி இப்படி சொன்னதும், சரி நம்மளும் போய் பெட்ரோல் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பெட்ரோல் வாங்குறதுக்காக இல்லை, பெட்ரோல் பங்க் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிற அந்த நாவலுக்காக சில சீன்ஸ்லாம் வந்து பெட்ரோல் பங்க்கில் தான் கிடைக்கும். நல்லாயிருக்கும் அந்த பெட்ரோல் பங்க் சீன்ஸ்லாம். அதனால் என்ன பண்ணேன், பெட்ரோல் பங்க் சீன்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், அடிக்கடி பெட்ரோல் பங்க் போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அங்கே எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. கேரக்டர்ஸ்னால் என் கதையில் வர்றவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான். எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால தான் அவங்கள கதையில் வந்து நான் ரொம்ப ஹீரோ அளவுக்கு அப்படியே ஒரு அந்த அளவுக்கு கற்பனை பண்ணி அந்த அளவுக்கு எழுதிடுவேன். ஆனால் திடீர்னு அவங்க மொக்க போட்டாங்கன்னா கொஞ்சம் அழுத வரும். அப்புறம் திரும்ப மாற்றி எழுதுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, யதார்த்தம் வேற கற்பனை வேற தானே. அந்த மாதிரி பெட்ரோல் பங்க்கில் எனக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த பெட்ரோல் பங்க் சைட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போனால் அங்கே பயங்கர ரஷ்ஷு. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தியன் ஆயில் ஓனர்கிட்ட வந்து நான் கால் பண்ணி பேசினேன். இந்த மாதிரி பெட்ரோல் பங்க் வந்து ஸ்ட்ரைக்கா அப்படின்னா, இல்லை ஒரு புரளியின் காரணமாக அமளி துமளி நடக்கிறதுனால அங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து பெட்ரோல் வாங்குறாங்க, கேன்லலாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ பெட்ரோல் தீர்ந்துச்சுன்னா திரும்ப எப்போ லோடு வருதோ அப்போதான் அப்படின்ட்டு. அப்படியே நமக்கும் டிங்குன்னு மனசில் வந்து ஒரு ஷாக்கு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. பெட்ரோல் இல்லைன்னா எப்பட்றா போய் பெட்ரோல் போட்டு வண்டி ஓடலினா என் பழப்பு கெட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பெட்ரோல் போட்டுன்னு வரலாம்னு சொல்லிட்டு போனேன்னா அங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுல அப்பாவோட பிள்ளை ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்பா பிள்ளை 2 பேர் அங்கே இருப்பாங்க. ஒருத்தர் வந்து கொஞ்சம் கடுமையாக தான் பேசுவார். அப்பா எப்பவுமே கொஞ்சம் கடுமையாக பேசி பார்த்தேன்.
ஆனால் மகான் வந்து ரொம்ப சாஃப்ட், அந்த ஹேண்டில் பண்ணுற விதமும் ரொம்ப சாஃப்ட். அந்த 2 பேருடைய அந்த கையாளும் திறன் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. பார்த்து நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். இந்த ஸ்மார்ட்னஸ் எங்கேருந்து வந்திருக்கும், அம்மா கிட்ட இருந்தா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துருந்தப்ப தான் திருவன் அப்போ நான் தமிழரசிக்கா இந்த பக்கம் வாங்க அப்படி சொன்னேன்னா, நானும் ஓகே என் பேரையே மாற்றி சொல்கிறானே பயபுள்ள அப்படின்ட்டு இந்த தமிழரசின்னு பேர் வச்சா நல்லா தான் இருக்கும்ல, தமிழுக்கு அரசி அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் போய் நின்னேன். அவன் எனக்கு பெட்ரோல் போட்டான். நான் பெட்ரோல் போட்டு பில்லு எடுத்து வைடா சொல்லிட்டு அப்படியே நான் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே பெட்ரோல் பங்க்கில் இருக்கலாம் அப்படி தான் நினச்சேன். பெட்ரோல் பங்க்கில் வீடியோவும் எடுத்தேன். கொஞ்ச நேரம் இருக்கேன்னு நினச்சேன். அது நியூசன்ஸாக ஆகிடக்கூடாது, மற்றவங்க என்னடா எவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படியே நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து நடையை கட்டிட்டேன். அங்கேருந்து நடையை கட்டிட்டு ஒரு கடையில் டீ குடித்தேன். அது நான் மலர் வெல்டிங் ஷாப் பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப். அந்த காஃபி ஷாப்புக்கு போர்டே கிடையாது. அந்த காஃபி போடுற பேர் பிரபா. இப்போ கொஞ்சம் காஃபி நல்லா அந்த பிரபா கடையில் போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரபா கடையோட தள்ளி ஒரு 2-3 கடை தள்ளி ஒரு டீ கடை ஒன்று இருக்குது. அந்த டீ கடையிலையும் டீ கொஞ்சம் நல்லா தான் போடுவாங்க. டீ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் ஆனால் போண்டா நல்லா இருக்காது, போண்டா சூடாக இருக்காது. அதுக்கப்புறம் அதனால் நான் இன்னைக்கு பிரபா கடையில் தான் காஃபி குடித்தேன். அங்கேயும் இந்த பெட்ரோல் பங்க் கதை, அப்புறம் வீட்டோட மாப்பிள்ளையா போகிற கதை அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டோட மாப்பிள்ளையா போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே, வீட்டோட மாப்பிள்ளையா போனால் என்ன கதி ஆகும் அப்படின்ட்டு நான் யோசித்தேன். மரியாதை இருக்குமா அப்படிலாம் யோசிச்சுட்டு சரி வேணாம், அவங்களே வீட்டோட மாப்பிள்ளையா போகிறத பற்றி பேசுகிறாங்க, அவங்களுக்கே ஆசை, வீட்டோட மாப்பிள்ளையா போனால் எந்த வேலையும் பண்ண தேவையில்ல அந்த மாதிரி யோசிக்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு பிரபா கிட்ட கிளாஸ் குத்தப்ப சொன்னேன். என் காதில் 20 ரூபான்னு விழுந்துச்சு. 20 ரூபாவா அப்படின்னு யோசிச்சுட்டு எவ்வளோ அப்படின்னு 10 ரூபா அப்படி சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் டீ நீங்கள் காஃபி இதை ஏற்றலையா அப்படி சொல்லி கேட்டேன் காஸ்ட்டு. இல்லை ஏற்றும்போது சொல்கிறேன் அப்படி சொன்னாங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் 15 ரூபா காஃபி, வெளியூரில் இருந்து வருபவர்களுக்கெல்லாம் 15 ரூபாய். ஆனால் எனக்கு எங்கே போனாலும் 10 ரூபா தான். கார்த்திகடையில் போனாலும் 10 ரூபா தான். உண்மையிலே கார்த்திகடையில் 10 ரூபா தான். காவியா டீ ஷாப்லேயும் 10 ரூபா தான். பட் என்னென்னா சுமதி தான் சொதப்பிடுச்சு. பட் இருந்தாலும் அவளுக்கு என்ன கஷ்டமோ, அது என்னென்னா அது ஒரு மன உளைச்சல், மனதின் டென்ஷன் தான் அது அந்த மாதிரி வெளிப்படுறது அப்படின்ட்டு நான் நினச்சிட்டே வந்தேன். அப்புறம் அலமேல் அம்மாவை பார்க்கலான்னு நினச்சா அலமேல் அம்மாவுக்கு கால் பண்ணலை. ஆனால் நான் வந்துட்டேன், ஏன்னா வெயில் தாங்க முடியல. அப்படியே வந்தேன்னா அதுக்கப்புறம் வேற ஒரு அந்த பிளேஸ் அதை என்ன சொல்லுவாங்க சினிமா பாணியில் சொன்னால் லொக்கேஷன். அந்த லொக்கேஷனில் ஒரு கதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் பார்த்து வச்சுருந்தேன். சரி அதையும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும்னா அங்கே இருக்கிறவங்களும் வேறு மாதிரி நினச்சா என்ன பண்ணுறது, இது ஏன் இங்கே சுற்றிட்டு கிடக்கு அப்படின்னு நினச்சா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். அடுத்தது அறிவழகண்ணாவை பார்த்தேன். அறிவழகண்ணா ஒரு மெயின் கேரக்டராக போட்டு ஒரு நாவல் எழுதணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் தான் மெயின் கேரக்டராக இருக்கணும் அப்படி சொல்லிட்டேன். அறிவழகண்ணா உருவமே ரொம்ப அலாதியாக பிடிக்கும் எனக்கு. ஏன் பிடிக்கும் தெரியாது, அவன் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு நாய்க்குட்டி வச்சுருக்காரு. அது பேர் மேகின்னு நினைக்கிறான். அதனால்தான் அவர் மேலே எனக்கு ஒரு அட்ராக்ஷனே வந்துச்சு. அவர்கிட்ட பேச ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்ததே அந்த நாயினால் தான். அதை தூக்கி கொஞ்சணும்னு எனக்கும் ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நான் ஸ்ட்ரீட் டாக் கூட இருக்கிறதுனால என்கிட்ட இருந்து ஏதாச்சும் டிசீஸ் அந்த டாகுக்கு போயிடுமோன்ட்டு அது பக்கத்தில் மற்ற ப்ரீட் டாக்ஸ் பக்கத்தில் போகிறதையே நான் அவாய்ட் பண்ணிப்பேன். அப்புறம் தடுப்பூசி போடாத டாக்ஸ் கூடலாம் நான் ரொம்ப விளையாடிட்டு இருப்பேன். அதனால சரி அதுங்கிட்டேருந்துலாம் ஏதாச்சும் டிசீஸ் இருந்து இவங்களுக்கு ஒட்டுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படி சொல்லிட்டு ப்ரீட் டாக்ஸ் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி கதை ஓடிச்சு. இன்றைக்கி என்ன ஒரே ஒரு கதை, ஒரு ஹீரோயிசம் யார்கிட்ட தெரிஞ்சிச்சுன்னா அந்த பெட்ரோல் பங்க் தம்பிக்கிட்ட. அவன் பேர் தெரியல, ஆனால் அவன் கொஞ்சம் ஸ்மார்ட் தான்.
கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும், கொஞ்சம் ஹார்ஷாக பேசாமல் அவன் டோனே ரொம்ப அப்படி நல்லாயிருக்கும். அதே மாதிரி திருவோட அந்த பேச்சு அந்த டோனோட கொஞ்சம் செம்மையாக இருக்கும். அங்கேருந்து வந்தேன்னா வந்ததும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கூழ் கடையில் வந்து கூழ் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி பிரபா கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கூழ் கடையில் வந்து போய் கூழ் கேட்டேன். அந்த அக்கா வந்து கொஞ்சம் மாற்றுத்திறனாளி போல் கொஞ்சம் திக்கி பேசுனாங்க. நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியல, அவங்க சொல்கிறது எனக்கு புரியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டேன். அங்கே வந்து ஜிபே இல்லை. அதுக்கப்புறம் இந்த கூழ் கடையில் வந்து ஜிபே கேட்டால் இல்லை, கடனாக கூழ் வாங்கி கொண்டு அப்படியே வந்துட்டேன். ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருந்தது இன்றைக்கி அவங்க கூட பேசுறது. என்றைக்குமே நான் ரொம்ப தயக்கப்படுவேன், பட் ஆனால் இன்னைக்கு அவங்க கூட பேசுறது கொஞ்சம் நல்லா இருந்தது. குட் வைப் அப்படி சொல்லுவாங்கள்ல, ஒரு சிலர்கிட்ட பேசினா வைப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவங்க ஒரு குட் வைப் பர்சன் தான். அழகாக சிரித்து பேசி அவங்க சேலை கட்டு கூட அவ்வளோ பாந்தமாக அழகாக கட்டியிருந்தாங்க. ஆனால் அவங்க டெய்லி பூ வச்சிட்ருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்கள பார்க்குறதுக்கு. அப்படி மங்களகரமாக அப்படி டெய்லி பூ வச்சுட்டு அப்படியே அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஒரு தொழில் நடக்கிற இடத்துல அப்படி வந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேர்ள்ஸ் வந்து அது ஒரு செம லுக்காக இருக்கும், ஒரு செம வைப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க. இப்படி தான் கதை நடந்துச்சு. அப்படியே வந்து நான் வீட்டுக்கு வந்து வெயில் தாங்க முடியாமல் குப்பரடிச்சு படுத்துட்டேன். அதுதான், அதனால தான் நான் வந்து என் மூஞ்சி காமிக்காமல் கதை மட்டும் பேசிகிட்ருக்கேன். சரி பேசி வைப்போம் அப்படின்ட்டு. டாடா, பாய்.